அனைவருக்கும் வணக்கம். வெற்றிப்பாதை அகாடமியின் தினமொரு தேடல். இந்திய பேரரசு என்றாலே அக்பர், அசோகர் மற்ற பேரரசு நம்ம ஞாபகத்துக்கு வரும். இருந்த போதிலும் இந்திய வரைபடத்திலிருந்து அளிக்கப்பட்ட ஒரு நகரம், ஒரு பேரரசு, ஒரு சாதாரண நகரமாக இருந்தபோது பேரரசாக மாறி அதன் அழிவு ஒரு போலி கடிதத்தால் மறைந்தது என்றால் அப்படிப்பட்ட ஒரு பேரரசை பற்றி தான் நீ பார்க்க போறோம். பழைய பாரசீகம், இன்றைய ஈரான், அங்கு பிறந்து மகாராஷ்டிராவுக்கு நுழைகிறார் முகமது கவான் அவர்கள். அவர் தென்னிந்திய பேரரசுகளிலேயே மிக பெரிதாக கரக்கூடிய பாவனிய பேரரசு சுல்தான் அங்கு வருகிறார். அவருடைய கணித திறமை மற்றும் ஆட்சி திறமையை கண்டு பாவனிய பேரரசு அவருக்கு பிரதம மந்திரி பதவி வழங்குகிறது. முகமது கவான் தனது வணிகத்தின் மூலம் வந்தாலும் தனது திறமையால் பாவனிய பேரரசின் பிரதம மந்திரியாக பதவி பெறுகிறார். 1453 ஆண்டு 1463 அவர் தனது பிரதம மந்திரி பதவி அடைகிறார். அடைந்த போது பாமணி பேரரசு இருந்த பல குளறுபடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அன்றைய பாமணி பேரரசு 4 மாகாணங்களாக பிரிந்ததை 8 மாகாணங்களாக பிரித்து ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு ஆளுநராக நியமிக்கிறார். இதன் மூலம் ஆளுநருக்கு கிடைக்கக்கூடிய நிலங்கள் டைரக்டாக பைசா, அதாவது பணமாக கிடைக்கப்படுது. இதனால் பெரும் ஊழல் தவிர்க்கப்படுகிறது. பேரரசின் கஜானாவில் பணம் சேர்கின்றன. இப்படி இருக்கும் பொழுது நவீன இந்தியாவில் இருக்கக்கூடிய நில சீர்திருத்தங்கள், ஊழலை தடுப்பு போன்ற விஷயங்களை இந்த முகமது கவான் செய்து காமிக்கிறார். பாமணி பேரரசில் பெரும்பகுதி இரண்டாக இருந்தது. எப்படி என்றால், ஒன்று தக்கானியர்கள் மர்கள், தக்கானி என்றால் உள்ளூர் இஸ்லாமியர்கள், மற்றொன்று ஈரான் மற்றும் அரபியை சேர்ந்த முஸ்லிம்கள். இவர் இருவருக்கும் இடையே பாமணி பேரரசு பெரும் சண்டையாக இருந்திருந்தது. ஆனால் மறைமுகமாக இருந்தது. முகமது கவான் அவர்களோ வெளிநாட்டை சேர்ந்தவர். இருந்தபோது ஒரு சமயம் என்னவென்றால், இந்த பாவனை பேரரசு வளர்ச்சி அபாரமாக இருந்து கொண்டிருக்கும் போது உள்ளூர் தக்கானியர்களுக்கு இவர் வளர்ச்சி பிடிக்காத காரணத்தால் அண்டைய நாடான ஒடிசாவிலிருந்து தனது மன்னர் படையெடுக்க வாருங்கள் என்று முகமது கவான் பயன்படுத்தக்கூடிய முத்திரையை எடுத்து அவருக்கே தெரியாமல் ஒரு போலியான கடிதத்தை ஒடிசா மன்னருக்கு அனுப்புகிறார். அதையும் நம்பி ஒடிசா மன்னர் வர தயாரிக்கிறார். இந்த விஷயம் பாமனிய சுல்தானுக்கு தெரிய வரவே பாமனி சுல்தான் முகமது கவானுக்கு மரண தண்டனை விதிக்கிறார். ஒரு செயலும் தவறும் அறியாத முகமது கவான், என்னுடைய மரணம் இந்த பேரரசை வீழ்ச்சியாக அமையும் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு மறைகிறார். கடந்த காலத்தில் நடந்த உண்மையை முகமது சுல்தானுக்கு தெரிய வரவே அவரும் ஓராண்டில் அந்த பாமனிய பேரரசிலிருந்து விடைபெறுகிறார். முகமது கவானின் இறப்பு அந்த பாமனிய பேரரசு 5ஆக பிரிகிறது. கோல்கொண்டா, பிஜ்பூர், பேடார் மற்றும் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. இதனால் பாமனிய பேரரசு வீழ்ச்சிக்குள்ளாகிறது. ஒரு போலியான கடிதம், ஒரு நல்ல மனிதரின் மரணம் ஒரு பேரரசை வீழ்த்தியது. இன்றளவும் இந்திய வரைபடங்களில் அந்த நகரம் தென்படுவதே இல்லை. மீண்டும் உங்களுடன் தேடல். நன்றி.